வணக்கம். மகிழ்குமரன் மகிழ்திரை வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல ஒரு காணொலியை பார்த்துட்டு வாங்க, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்ப எப்படி சீமா நீங்க சரி செய்வ? 950 மில்லிமீட்டர் 1000 டிஎம்சி 1500 தான் எனக்கு அதிகபட்சமா பயன்பாட்டில் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்? இன்னும் ஒரு 500-600 டிஎம்சி சேமிக்கிற வேலையை செஞ்சுட்டேன்னா நான் எவர்கிட்டையும் கையேந்தி தண்ணீருக்கு நிக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு. ஏன்னா இயற்கையை பாதுகாக்கிறது தமிழ் தேசியம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ், நேஷனலிசம் பாலிடிக்ஸ்ல வராது. இது ஒரு தனி செக்மெண்ட், அதையும் நம்ம கவனிக்கணும், அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அது என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ். அதை நாளைக்கு கமலஹாசன் கூட செய்ய முடியும், உதயநிதி கூட செய்ய முடியும், விஜயம் கூட செய்ய முடியும். ஆனா தமிழ் தேசிய பாலிடிக்ஸ அவங்கனால செய்ய முடியாது. புரியுதுங்களா சொல்றது? இப்ப நாளைக்கு கடலம்மாக்கு மாநாட நான் சீமான் மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. விஜய் பண்ணாடா என்ன பண்ணுவீங்க? யாரா பண்ண முடியும்? உண்மைதான். பார்த்துட்டீங்களா? அந்த காணொலியில் இருக்கக்கூடிய உலக அரசியலின் அறிவியல் ஆசான் என்று நம்பப்படுகின்ற பாரிசாலன் பேசினது கேட்டிங்களா? சிரிப்பாக வரல? சூழலியல் அரசியல், அதாவது என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் என்பது தேசிய அரசியல், அதாவது இனங்கள் சார்ந்த, தேசிய மக்கள் சார்ந்த, ஒரு நேஷ்னாலிட்டி சார்ந்த அரசியலுக்குள்ளே வராது அப்படின்னு இவர் பேசுகிறாரு. அதில் குறிப்பாக சீமான் அண்ணன் நடத்திய கடல் மாநாடு அதற்குள்ளே சுத்தமாக வரவே வராதுன்னு பேசுகிறாரு. ஆனால் உண்மை என்ன நமக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். யுஎன் ஒரு அமைப்பு தெரியும். யுஎன் என்பது உலக நாடுகளோட ஐக்கிய சபை. அந்த யுஎனோட அமைப்பில் கிட்டத்தட்ட பல்வேறு உலக நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. அவங்க இந்த யுஎன் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்டு சோஷியல் அஃபேர்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு துறை இருக்குது. அதற்கு கீழே ஒரு 17 கோல்ஸ், ஒரு குறிக்கோள்களை, எல்லைகளை பற்றி பேசுகிறாங்க. இந்த 17 கோல்ஸும் ஒவ்வொரு நாடும் பின்பற்றினால் அவங்க நீடித்த வளர்ச்சி, அதாவது ஒரு வளர்ச்சின்னு இருந்தால் அந்த வளர்ச்சி மறுபடியும் தொய்வு நோக்கி போகாம நீடித்த வளர்ச்சி அடைவாங்க அந்த நாட்டுடைய மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு 17 கோல்ஸை பற்றி பேசுகிறாங்க. அதில் முதல் 6 கோல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. வறுமை ஒழிப்பு, 0 அங்கர், அதாவது யாருக்குமே பசி கொடுமை இல்லாத தன்மை, தரமான உடல் ஆரோக்கியம், தரமான கல்வி, பாலின சமத்துவம், தூய குடிநீர், இதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. முதல் 6 கோல்ஸில் பேசுகிறாங்க. இது என்ன? நாம் தமிழர் கட்சியோட பாலிசி. தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், அனைவருக்கும் இலவசம், ஒரே தரம், ஆண் பெண் சமம், அரசியல். இதில் மையப்புள்ளி வேளாண்மை, வேளாண்மை மூலமாக எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, அதன் மூலமாக வறுமை ஒழிப்பு, உணவு தேவையை சீர் செய்கிறது. இந்த முதல் 6 விஷயம்தான் நாம் தமிழர் கட்சியோடைய ஃபவுண்டேஷன், அடிப்படைகள். இப்போ ஒரு விஷயத்தை பார்ப்போம். யுஎன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 17 கோல்ஸ் பேசுகிறாங்க. அதில் முதல் 6 கோல்ஸை பற்றி பேசணும். இதில் 14வது கோல் வந்து லைஃப் பிலோ சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடல் கீழே இருக்கக்கூடிய உயிரின வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க மரைன் லைஃப், அந்த கடற்கரையொட்டி வாழக்கூடிய மக்கள், இதை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. இதில் தான் யுஎன் என்ன பண்ணுறாங்கன்னா ஓஷன் கான்ஃபரன்ஸை நடத்துகிறாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டுமில்லை, ஐநா அமைப்பே உலக பெருங்கடல் மாநாடை நடத்துகிறாங்க. இது 3 உலக பெருங்கடல் மாநாடை நடத்தி முடிச்சிட்டாங்க. கடைசியாக நடந்தது 2025ஆம் ஆண்டு நீஸ்னு ஒரு நகரில் பிரான்ஸ், கோஸ்டோரிக்கான் 2 நாடுகளோட தலைமையில் நடக்குது. பிரான்ஸ் என்பது ஒரு வளர்ந்த நாடு, கோஸ்டோரிக்கா என்பது வளர்ந்துக்கிட்டு இருக்க நாடு. இந்த 2 நாடும் சேர்ந்து அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. அதில் ஐநாவில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பு நாடுகளும் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட நாடுகள். அந்த இடத்துல மரைன் லைஃப் எப்படி பாதிக்கப்படுது, அதாவது கடலில் வாழற உயிரினங்கள் எப்படி பாதிக்கப்படுது, மீனவர்கள் நலன் என்ன, இதை பற்றிலாம் பேசுவாங்க. பேசிட்டு அதில் பாலிசிஸ் என்ன, டைரக்டிவ்ஸ் என்னன்னு தருவாங்க. பாலிசிஸ்னால் கொள்கைகள் என்ன, அரசின் கொள்கைகளை எப்படிலாம் வகுக்கலாம், டைரக்டிவ்ஸ் இதெல்லாம் நீங்கள் பின்பற்றலான்னு பற்றி பேசுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் இந்த எஸ்டிஜி கோல்ஸை பற்றி அவங்க தனியாக திட்டங்கள் செயல்படுத்துவாங்க. அந்த நாடுகள் அதை மாநில அரசாங்கத்தை கிட்ட சொல்லி செய்ய சொல்லுவாங்க. மாநில அரசாங்கமும் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட வளர்ச்சியும் மேப் பண்ணுவாங்க.
இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி எஸ்டிஜியை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் ஒன்று வச்சிருக்கு. அதில் கேரளா முதலிடம், உத்தராகண்ட் 2வது இடம், தமிழ்நாடு 3வது இடம். இப்போ புரியுதா? ஒரு மாநிலத்தோடைய வளர்ச்சி எதை வச்சு கவனிக்கிறாங்கன்னா யூஎன் சஸ்டைனபிள் கோல்ஸ் அவங்க வச்சிருக்கிற இண்டெக்ஸை பேஸ் பண்ணி. அந்த யூஎன் சஸ்டைனபிள் கோல்ஸில் முதல் 6 நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை கொள்கை. இதில் நாம் தமிழர் கட்சி போட்ட கடல் மாநாடை பற்றி யுஎன்ஓடைய 14வது கோல் பேசுது. அவங்களும் உலக கடல் மாநாடு போட்டிருக்காங்க. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, கடைசியாக நடந்த உலக கடல் மாநாடுக்கு சில காலத்திற்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் இது தொடர்பாக ஒரு நிகழ்வை நடத்தியிருக்காங்க. அதில் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ், அதாவது இந்த பூமி சார்ந்த இதை படிக்கக்கூடிய ஒரு அமைச்சகம் ஒன்று இந்திய அரசாங்கம் இருக்குது. அந்த அமைச்சகம் அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. அதில் அவங்களும் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு வேற ஏதோ ரேண்டம் வெப்சைட்டில் போடல. இந்திய அரசாங்கத்தோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பதிவு செய்யக்கூடிய பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு சொல்லக்கூடிய அந்த பிஐபியில் தான் இந்த விஷயம் வந்திருக்கு. புரியுதா பாரிசாலன்? ஒரு நாட்டுடைய பாலிசியை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சரி, எப்படி இந்த நாட்டோட இது பாலிசி பண்ணுவோம்? இப்போ இந்த யூஎன் பேசக்கூடியதை யூஎன் ஒரு வெப்சைட்டில் வச்சுருக்காங்க. SDGsன்னு சொல்லிட்டு .orgன்னு சொல்லிட்டு இது ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் இந்த 17 கோலை பற்றி பேசுகிறாங்க. இதை பேஸ் பண்ணி இந்திய அரசாங்கத்துடைய நிதி ஆயோக், இந்தியாவுடைய திட்ட கமிஷன் இருக்குல்ல, அது நிதி ஆயோக்னு மாற்றிட்டாங்க. இவங்க திட்ட கமிஷனாக மட்டும் ஆணையமாக மட்டும் இல்லாமல், திட்டக்குழு ஆணையமாக மட்டும் இல்லாமல் அட்வைசரி கவுன்சில் ஆகும். அதாவது மினிஸ்டருக்கு அதாவது மினிஸ்டர்ஸு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு அட்வைசரி குரூப்பாக, ஒரு அறிவுறுத்தக்கூடிய ஒரு கமிட்டியாகவும் மாறிட்டாங்க. அந்த நிதி ஆயோக்கு இந்த பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் ஸ்கீம்ஸு பிளான்ஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, தமிழ்நாடோடைய கவர்மெண்ட்டோடைய வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, திட்டமிடல் குழு. அதில் இதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டுடைய ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் இவங்க மேப் பண்ணுறாங்க. எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அதை ஒரு எங்கேயோ நடத்தக்கூடிய ஒரு மாநாடு எப்படி ஒரு பாலிசிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதன் மூலமாக ஒரு நாடு எப்படி திட்ட குழுவை செயல்படுத்துது, அந்த அறிவுறுத்தின் பிறவாக மாநிலம் எப்படி செயல்படுதுன்னு பேசுகிறோம். அதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் இஷ்ட வெங்காயத்துக்கு இங்கே ஒருத்தன் அடித்து விட்டுட்ருக்கான். தமிழ் தேசியத்துக்குள்ளே சூழல் அரசியல் வராதுன்னு. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான்னா, இப்போது இந்த மேகமலை ஏதோ ஒரு இடத்துல ஒரு 98 மக்கள் ஊர் சார்ந்த மக்களை வெளியேற்றுறாங்க. அதுக்கு போய் குரல் கொடுத்துட்ருக்கான். நான் கேட்குறேன், ஏன் இது சூழலுக்குள்ளே வராதா? அவங்க இந்த என்விரான்மெண்டலை பேஸ் பண்ணி தான் காடு வளம் காப்பாற்றப்படும்னு சொல்லி அந்த மக்களை வெளியேற்றுறாங்க. ஆனால் சீமானவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு காடாகட்டும் ஒரு கடலாகட்டும் அது அந்த இடம் மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய மக்களும் சார்ந்து தான். குறிஞ்சி நிலத்தில் காடு வாழ் மக்கள், நெய்தல் நிலத்தில் அந்த மீனவ மக்கள், அவங்களோட பங்களிப்பு அதில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது கிடையாது அப்படின்னு ஒரு புரிதலில் சீமான் மக்களும் இடமும் சார்ந்த அந்த அரசியலை பேசுகிறார். இது மிக முக்கியமான விஷயம். தொல்காப்பியர் காலகட்டத்திலேருந்தே இந்த அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியலாக தமிழர் நிலத்தில் விளங்கிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி ஒரு புரிதலுமே இந்த மண்ணாங்கட்டிக்கு கிடையாது. அதனால தான் யாரோ ஒரு யூடியூபர்கிட்ட போயிட்டு தமிழ் பற்றி பேசுகிறேன், தமிழ் முருகர் பற்றி பேசுகிறான்னு மூக்கு உடைஞ்சிட்டு வந்திருக்குது. இதுக்கு அந்த புரிதலே கிடையாது. இப்போ இந்த ஓஷன் கான்ஃபரன்ஸை பற்றி பேசுகிறாங்களே, சமீபத்தில் 2 விஷயங்கள் இந்த தேர்தலுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் பேசுனது பெரிய பேச்சாச்சு. ஒரு விஷயம், இந்த பேனா சிலை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அரங்கத்தில் போய் பேசினார். அதில் அவர் என்ன சொன்னார், இந்த பேனா சிலையை நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்காங்க, இது கடலுக்குள்ளே வைக்கும்போது கடல் மக்களை பாதிக்குது, அங்கே கோஸ்டலில் இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கும். கோஸ்டல் ரெகுலேஷன்ஸ்னே ஒன்று இருக்குது. CR1, CR2, CR3, CR4, CR7ன்னு போகும். அந்த கோஸ்டல் ரெகுலேஷன்ஸ் படி அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே போய் பேசுகிறார். எந்த ஒரு அரசு திட்டமும் இயற்கை சார்ந்து போடும்போது இந்த மாதிரி அரசு கூப்பிடும், மக்களை கூப்பிட்டு பேச சொல்லும். அதில் போயிட்டு ஒருத்தர் பேசினாதான் அது பெரிய விஷயமாகும். இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர்கள் போனான்னு தெரியல. முதல் முறையாக சீமான் இந்த பேனா விஷயத்துக்காக அங்கே போய் பேசினார். அதற்கு அடுத்தது நொச்சிக்குப்பம்ன்ற ஊரில், மயிலாப்பூர் பகுதியில் சாந்தோம் பக்கத்தில் நொச்சிக்குப்பம்ன்ற ஊரில் நீதிபதி போகும்போது சாலை ஓரத்தில் மீனவர்கள் இருக்காங்க,
அவங்களெல்லாம் களையணும், அந்த சாலை வந்து இதுவாகணும், அவர் ஏதோ தீர்ப்பு கொடுக்குறாரு பொது நல அடிப்படையில். ஆனால் அந்த இடத்துல அந்த மக்கள்லாம் சொன்னோம், காலங்காலமாக நாங்கள் இருக்கிறோம், இப்போ நாங்களும் இந்த இடத்துக்கு தேவையில்லையான்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது ஆளும் அரசாங்கம், அப்போதைய ஆளும் அரசாங்கம் திமுக வந்து கட்டி கொடுப்பேன்னு சொல்லும்போது அதான் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு. நீங்கள் மட்டும் சமாதி கட்டிக்கிட்டீங்களா, நாங்கள் வெயிட் பண்ண முடியுமா, சீக்கிரம் கட்டி கொடுங்கன்னு வந்து சீமான் அந்த இடத்துல பேசுகிறார். அப்படி பேசுனதோட விளைவு அந்த இடத்துல இப்போ ஒரு மீனவருக்கு குடியிருப்பு இருக்குது. மீனவ மக்கள் குடியிருப்பு இல்லை, அந்த மீனவ மக்களுக்கு அந்த மீன் விற்கிற இடம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது திமுக அரசாங்கம் போயிட்டு டிவிக்கு அரசாங்கம் வருது. டிவிக்கு அரசாங்கத்தில் அந்த அலோகேஷனில் பிரச்சனை இருக்குது. மக்கள் மறுபடியும் வந்து பேசுகிறாங்க. இது எல்லாமே இந்த பாலிசிஸ் டிரைவ் பண்ணி தான். தமிழ்நாடு வந்து ப்ளூ எக்கனாமின்னு ஒன்று பேசுகிறாங்க. கடல் சார்ந்து பேசக்கூடியது ப்ளூ எக்கனாமி, காடு சார்ந்து மனம் சார்ந்து பேசக்கூடியது க்ரீன் எக்கனாமி. இதை பற்றி எந்த புரிதலாவது இந்த மண்ணாங்கட்டிக்கு இருக்குதா? அதனால தான் ஒரு முறை ஒரு காணொலியில் சொல்லுது, லெபனானுக்கும் ஈரானுக்கும் நடுவில் அந்த நீரிணை, அந்த ஓமோஸ் நீரிணை வந்து போயிட்டுருக்கான். லெபனான் எங்கேயோ இருக்குது, அது ஓமனுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்குது. ஆனால் அதை பற்றி எந்த புரிதல் இல்லாமல் இஷ்டத்துக்கு அதை அடித்து விடுது. முன்னாடியாவது யாரும் சொல்கிறத நம்புவாங்க, இப்போலாம் தேடி பார்த்துட்டு வீடியோ போடுறாங்க. சரி, இப்போ தலைப்புக்கு வரும். இந்த ஓஷன் கான்ஃபரன்ஸை பேஸ் பண்ணி அவங்க என்ன போடுவாங்க, அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு போடுன்னு சொன்னோம்ல. இப்போ இன்னொன்று விஷயத்தை பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள், தமிழ்நாடு ஓஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறத ஐநா அமைப்பு பேசியிருக்கு. அதனோட வலைப்பக்கத்திலே பேசியிருக்கு. இந்த மாதிரி நாங்கள் லைஃப் அண்டர் சி அப்படின்ற அந்த 14வது கோலை பேஸ் பண்ணி இதோ பாருங்க, தமிழ்நாடு ஓஷன் கமிட்டின்ற ஒரு கமிட்டி உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் பங்கேற்பாளர்கள் யார் தெரியுமா, பார்ட்னர்ஸ் யார் தெரியுமான்னு சொல்லி அதை பற்றியும் பேசியிருக்காங்க. அதில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியுமா, யார் யார் பங்கேற்பாளர்கள்னு தெரியுமா, யார் பார்த்துக்கிங்களா, பார்த்துட்ருக்கீங்களா, யார் யார் இருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்டு கிளைமேட் சேஞ்ச், ஒரு இந்திய அமைச்சகம் அதில் பார்ட்டிசிபேட்டு, தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபிஷரி மினிஸ்ட்ரி இருக்காங்கல்ல தமிழ்நாட்டோட, அதனுடைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது இல்லாமல் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது, ஒரு தன்னார்வ அமைப்பு, ஒரு கன்சர்வேட்டிவ் இன்ஸ்டியூட் இருக்குது. இது இல்லாமல் அந்த யூஎன்னோடைய அந்த இது சார்ந்த ஒரு கமிட்டி இருக்குது. இத்தனையும் இருக்குது பாருங்கள், இருக்கா? அதில் தமிழ்நாட்டு அரசாங்கம் இருக்கா, மத்திய அரசாங்கம் இருக்கா? அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துகிறோம், அவங்களுக்கு நாங்கள் புது ஸ்கில் செட்டை சொல்லித்தரோம், அதில் வந்து அதை சொல்லித்தரோம், அவங்களுக்கு வந்து எப்படி ஃபிஷ்ஷை பிடிக்கணும்னு சொல்லித்தரோம், இதெல்லாம் சொல்லித்தரோன்னு சொல்லிட்டு அதில் பற்றி பேராகிராஃபாக போட்டிருக்காங்கல்ல. அதே மாதிரி அதில் இருந்து கிளைமேட் சேஞ்சினால எந்த பாதிப்பு ஏற்படாதுன்னு பேசுகிறாங்கல்ல. எங்கேயோ இருக்கக்கூடிய யூஎன் இதை பற்றி ஒரு பேசுகிறாங்க, தமிழ்நாடு ஓஷன் கமிட்டி இருக்காங்க. அப்போ அவங்க வந்து நிதி ஆயோக் மூலமாக அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, அது சம்மந்தமாக ஒரு பாலிசிஸ் வந்து அது மூலமாக திட்டங்கள் உருவாக்குறாங்க. அந்த திட்டங்கள் யாருக்கு போய் கொண்டு போய் சேரும்? மக்களுக்கு தானே போய் சேரும். இந்த எந்த புரிதலுமே இல்லாமல் இது தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வராது. இவன் தான் வந்து புடுங்கினாங்க. தமிழ் தேசிய அரசியல்லாம் என்னென்னு வரையறுக்கிறான். இவனுக்கு எந்த புரிதலுமே கிடையாதுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸை உங்களுக்கு லிங்க்ஸோட வீடியோவோட போட்டிருக்கேன். இப்போது இதை தாண்டி இன்னொன்றும் போடுவேன். அதாவது இந்த விவசாயத்தை பற்றிலாம் இது வந்து வேறு விஷயத்துக்கு போயிடும். நான் அவனுக்கு ஓஷன் கான்ஃபரன்ஸ்ன்றதுல ஓஷனை சார்ந்து மட்டும் நான் போட்டிருக்கேன். இதுவே ஒரு பெரிய சாப்டர். இதில் எப்படி பாதிக்கப்படும், எந்தெந்த விஷயங்கள் பாதிக்கப்படும், இதில் நமக்கு நல்லது என்ன கெட்டது என்ன, முதல்ல இதோட அடிப்படை புரிதல் மக்களுக்கு போய் சேர்ந்தால் தான் மக்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது, இதை பற்றி மக்கள் பேச தொடங்குவாங்க, மக்கள் ஒரு திட்டம் வரும்போது குரல் கேட்பாங்கன்றது. சீமான் இவ்வளோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஏதோ ஒரு 10க்கு 10 ரூமில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் தப்புன்னு பேசுகிறான் இந்த வெங்காயம். இவனுக்கு இதை பற்றி எந்த புரிதலும் இல்லை. நாளைக்கு ஏதோ ஒரு திட்டம் ப்ளூ எக்கனாமிக் காரிடார்ன்ற பேரில் ஒரு திட்டம் கொண்டு வரேன், அங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்கள்லாம் கிளம்புன்னு சொன்னால் யாருங்க பண்ணுறது, யாருங்க பேசுறது? அப்போ அந்த மக்களுக்கு புரிதல் இருக்கணும்ல. நம்ம தாண்டி ஏதோ ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசணும், இது இப்படி கிடையாது, நீங்களே இந்திய அரசாங்கத்தில் இந்த சட்டத்திட்டத்தை எப்படி தப்பாச்சே, எங்களையே அப்புறப்படுத்துகிற சொல்கிறீங்க, இந்த மண் எங்களுக்கு உரிமை, இதெல்லாம் அவங்களுக்கு பேசணும்னு இருக்கா இல்லையா? தயவு செஞ்சு பாரிசாலன், உனக்கு தமிழ் தேசிய அரசியல் புரியல அப்படின்னா பேசாத. டிவியில் உட்காந்து கோட்டு படத்தில் எங்கே முக்கோணம் வருது, விஜய் எப்படி தமிழ் தேசியத்தின் மிகப்பெரிய தலைவர்னு பேச தொடங்கு. புரியுதா? இதெல்லாம் பேசாத. உனக்கு அது உன்னோட நாலேஜுக்கு அது எக்ஸ்ட்ரீம். அதை பற்றி புரிதலே உனக்கு கிடையாது. பாருங்க, நான் எனக்கு இதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்ல முடியல.
அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் மகிழ்திரை.